திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வறுமை கோட்டிற்கு உள்ளவர்களுக்கு வழங்கப்படும் குடும்ப அட்டை வழங்காமல் பள்ளிப்பட்டு வட்ட வழங்கல் அலுவலர் ஜானகி காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும் மாற்றுத்திறனாளிகள் பலருக்கு குடும்ப அட்டையை தராமல் அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டி 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெருநாய்கள் தொல்லையை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை என பொதுமக்கள் அதிகம் கூடும் இடத்தில் நாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் அப்பகுதி வாசிகள் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பணத்தில் வாங்கப்பட்ட நாற்காலிகளை தான் வாங்கியதாக கூறி திமுக ஒன்றிய குழு தலைவர் பார்வதி சிவசங்கர் புதிய நாற்காலிகளை தனி அறையில் வைத்து பூட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அலுவலக பணியாளர்கள் நின்று கொண்டு பணி செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர் துரை ரகுநாதன் தலைமையில் திமுக ஒன்றிய குழு தலைவரை கண்டித்து பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் மழையால் ஆரஞ்சு விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள மலை கிராமங்களில் ஊடுபயிராக பல ஏக்கரில் விவசாயிகள் ஆரஞ்சு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் மழையால் ஆரஞ்சு விளைச்சல் பாதித்துள்ளதாகவும் நாக்பூரில் இருந்து ஆரஞ்சு பழங்கள் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் ஆரஞ்சு பழங்களின் நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோட்டில் டீ கடை உரிமையாளரின் செல்போனை இளைஞர் ஒருவர் திருடும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அகில்மேடு வீதியில் டீ கடை நடத்தி வரும் குமார் என்பவர் மேஜை மேல் தனது 15,000 மதிப்பிலான செல்போனை வைத்துள்ளார். அப்போது அங்கு வந்த இளைஞர் செல்போனை லாவகமாக திருடிச் சென்றார். இது தொடர்பான காட்சிகள் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞரை தேடி வருகின்றனர். நெல்லை முக்கூடல் பேரூராட்சியில் ஆற்றங்கரையோரம் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பகுதியில் குப்பைகள் கொட்டுவதை கண்டித்து ஏற்கனவே போராட்டம் நடத்தியதால் ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்படும் என உறுதியளித்த நிலையில் தற்போது வரை ஆற்றங்கரையில் மர்ம நபர்கள் குப்பைகளை கொட்டி அசுத்தப்படுத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதிவாசிகள் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு உள்ளாவதால் பேரூராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னைய வரைக்கும் இந்த குப்பையை அவங்க அகற்றவும் இல்லை, சுத்தமும் செய்யலை. மறுபடியும் இதே இடத்துல இந்த பிளாஸ்டிக் கழிவுகளையும் குப்பைகளையும் கொண்டு போடுறதுனால இது இந்த நீரோட பகுதி, இது ஒரு குடிநீர் போகக்கூடிய பகுதி. இந்த தண்ணியை திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் யாரெல்லாம் குடிக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் கண்டிப்பாக வியாதி பரவக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது.